67 நடந்தபோது அண்ணா ஒரு தவறான கணக்கை போட்டார். 67 மார்ச் எலெக்ஷனுக்கு முன்னாடி 66ல் ஒரு ஊர்வலம் போகிறாங்க. ஏதோ ஊர்வலம் என்னன்னு மறந்துருச்சு. சென்னையே அதிர்ந்து போச்சு. அப்பேற்பட்ட ஊர்வலம். அன்னைக்கு மெயில் பத்திரிக்கைலாம் வந்தது. இது மாதிரி ஊர்வலம் இதுவரையிலும் நடக்கலை. இது பார்த்தா திமுக இந்த எலெக்ஷன்ல பயங்கரமான முறையில் வரலாறு காணாத கூட்டம், வரலாறு காணாத வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்க. அண்ணா அதை நம்பல. ஏதோ ஒரு வெறுப்புல ஜனங்க வந்திருக்காங்க, இது ஓட்டா மாறுன்னு அவர் நம்பல. அந்த காரணத்துல தான் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா நாங்களாம் அந்த கட்சியில் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியுது. பேசுகிறாங்க அண்ணா கிட்ட நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தான் நிற்கணுங்கிறாங்க. இல்லை, நான் டெல்லியில் சில காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்குது, நான் டெல்லிக்கு தான் போவேன்னு தென் சென்னையில் நிற்கிறார். எம்பிக்கு நிற்கிறார். எம்எல்ஏவுக்கு இது ஆட்சிக்கு வராதுன்ற முடிவிலே இருக்கார். புரியுது. அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தான், அதுக்கு முந்தின கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்போ சென்னை கார்பரேஷனை பிடிச்சிட்டாங்க. இவ்வளவும் இருக்குது, நமக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி கூட அண்ணா அதை நம்பலை. அப்படித்தான் அவர் நின்னார். ரிசல்ட் வருது. அண்ணா எதிர்பார்த்தது ஒரு 80 சீட்டுக்கு போல வரும். ஒரு ஆட்சி அமைக்கிறதுல சில முன்ன பின்ன இருக்கும், ஆட்சி அமைக்கிறதுக்கு பொறுப்பெடுக்கிற இது அளவுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்கும். அதாவது ஆட்சிக்கு வர்றவனுக்கு நம்ம யாரை தேர்ந்த சொல்கிறோமோ அவங்க தான் வருவாங்கங்கிற மாதிரி தான். அப்படி கிங் மேக்கராக தான் நினைச்சார். கிங்காக ஒன்று அவர் நினைக்கல. கிங் ஆயிட்டார். 134 இடம். லேண்ட்ஸ்லைடு விக்டரி ஃபார் டிஎம்கே. ஹிந்துல ஹெட்லைன்ஸ்.